ஹலோ ஜவான்ஸ், வெல்கம் டு மாடர்ன் விலாக். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மதராசி மூவி ரிவ்யூ பார்க்க போகிறோம். நான் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ரிவ்யூ பார்க்க தான் மூவி பார்ப்பேன். ஏன் ரிவ்யூ பார்க்க மூவி பார்க்குறேன் அப்படின்னா, ஒவ்வொருத்தர் மைண்ட் செட்டை பொறுத்து மைண்டு மாறும். சில பேர் பிடிக்கணுவாங்க, பிடிக்காதுன்னுவாங்க. ஸோ நல்லாயிருக்கு நல்லாலான்னு சொல்லுவாங்க. அவங்கவுங்க ரசிகனாக இருப்பாங்க, நல்லான்னு சொல்லுவாங்க. ரசிகன்லாம் கேவலமாக சொல்லுவாங்க. ஒரு காமனாக ஒரு பீப்புளாக நான் சொல்கிறேன் அப்படின்னா, படம் ஏவரேஜ் தான். ஏவரேஜ்னு சொல்ல முடியாது. ஓரளவு கொஞ்சம் போராக தான் போச்சு. ஸ்டார்டிங்லேருந்தே போராக போச்சு. அப்புறம் இன்டர்வலுக்கு அப்புறம் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக போச்சுன்னா ஃபைட் சீன் நல்லாயிருக்கு. ஃபைட் சீன் நல்லா இருந்துச்சு. இதில் வந்து பொய் சொல்ல முடியாத அளவுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, வில்லன் வேறு லெவலுங்க. சந்துரு பாய் வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. அதே மாதிரி இந்த மாதிரி தான் வில்லன் போடணும். ஒரு படத்தை எடுத்தோம்னா ஒரு கெத்தாக, ஒரு நல்லா ஒரு பாடி சிக்ஸ் பேக் வச்சு அப்படி கூட இல்லை, நல்லா பார்க்க டெரராக ஒரு கெத்தாக இருந்தால் தான் வில்லன் வந்து ஒரு மூவிக்கு ஷூட் ஆகும். இப்போ பீஸ்ட் படத்தில் போட்டாங்க பார்த்தியா மூவி வில்லன் மைதா மாவு. ஸோ அதெல்லாம் வந்து எப்பா சாமி அந்த வில்லனாலே வந்து படம் ஓடலைங்க. அந்த மாஸ்க்லாம் போட்டு ரொம்ப பில்டப்லாம் பண்ணாங்க. ஆனால் நெல்சன் இந்த அளவுக்கு படம் நினச்சவங்க பார்க்கல. ஆனால் ஜெயிலர்லாம் தரமான மூவி. மிஸ் பண்ணுறாதீங்க தேட்டரில் படுறதுக்கு. இது வந்து கொஞ்சம் ஏவரேஜ் தான். அதனால் நீங்கள் வந்து காந்தி கண்ணாடி பாலாக்காக காந்தி கண்ணாடி போய் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது என்னோடய வந்து கருத்து. மற்றபடி வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. இந்த மூவியில் கொஞ்சம் கதையே வந்து ட்விஸ்ட்டு இல்லை. கதை வந்து என்னென்னா, அதான் புல்லட்டை வந்து சப்ளை பண்ணணும், அது கன் வந்து சப்ளை பண்ணணும். தமிழ்நாடுன்றது ஒரு அமைதியான ஒரு ஸ்டேட்டு. அதனால் அங்கே வந்து ஒரு கலரை உண்டாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கன்னை வந்து சப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடுப்பாங்க. அதுதான் ஒரு அங்கே டாஸ்க்கு, ஒரு கதையே. இதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்பாங்க. அந்த முடிக்கும்போது சிவகார்த்திகேயன் உள்ளே கொண்டு வரதுலாம் வந்து அது தேவையில்லாத ஒரு இது. அது வந்து தேவையில்லாத ஒரு இது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, பீஸ்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அந்த இதில் இருப்பார், வெளியே போயிட்டு திரும்ப உள்ள வருவார். ஆனால் இதில் யாரோ ஒரு நார்மல் பீப்புளை கொண்டு வந்து விட்றதுன்றது அது ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். அதுவே பெரிய மைனஸுங்க. மூவியாக இருந்தாலுமே ஓரளவுக்கு கதை வந்து நம்புகிற மாதிரி போகணும், ரியல் ஸ்டோரியாக இருக்கணும். அதுதான் மூவி பார்க்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா கற்பனையாக ஒரு ஸ்டோரி க்ரியேட் பண்ணாலுமே அதை கொஞ்சம் தரமாக எடுத்துக்கலாம். இது வேஸ்ட் பண்ணிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. இது வந்து அமரன் மூவிலாம் கம்பேர் பண்ணி இதை விட மாசாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அமரன் மூவிலாம் வந்து சச் ஏ பிளாக் பஸ்டர் மூவி அதெல்லாம். ஆனால் இது கூட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஓகே, நடிப்புலாம் ஓகே நல்லா தான் இருந்துச்சு. ஃபைட் சீன் நல்லா இருந்துச்சு. தியேட்டரில் ஒன்ஸ் பார்க்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு வேஸ்ட் பண்ண விட்டு காந்தி கண்ணாடி பாருங்கள். பாலாக்காக காந்தி கண்ணாடி பார்க்கலாம். அதான் ஃபீல் பண்ணிட்டு வெளியே வந்தோம் அந்த நினைப்பெல்லாம் சொல்லிட்டு. லோக்காவுக்கும் நல்லான்னு சொல்கிறாங்க.